நான் 10th வரைக்கும் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டோன்னே அப்பா இறந்துட்டார். அந்த டைமில் என்னால் படிக்கவும் முடியல, வளரவும் முடியல. ஒரு வீட்டில் வந்து காசு இல்லைன்னா தரமாட்டாங்க, நீங்கள் தேவையில்ல மேட்ச்சுக்கு அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எங்கள் அம்மா வந்து நகை வச்சு கூட எனக்கு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும், எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறணும். இந்த 3ம் தான் நினச்சேன் தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை எனக்கு. எந்த போர்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா வந்து இதுக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்மளால் போய் வின் பண்ண முடியும். நம்ம அனாவசியமாக போர்டை இது பண்ணால் போர்டும் கை கொடுக்காது. லோகநாதன் கீர்த்தனா கூடும்போதே எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, அழுக வந்துருச்சு. என்னால் அந்த டைமில் என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் அந்த டைம் வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தான்னா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இங்கேயே என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு கூட பேசியிருப்பார். விமன் அச்சீவர் அவார்டு இது உங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் விஜய் அபிதா. உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 3 பிரிவுகள் கீழ் விளையாடி சென்னையை சேர்ந்த கீர்த்தனா 3 தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. இப்படி சாதனை படைச்சிருக்க சாதனை பெண்மணி தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஸோ அவங்க கிட்ட இந்த போட்டியில் எப்படி பங்கேற்றாங்க, எந்த மாதிரியான சவால்கள்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேச போகிறோம். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்க்கா. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ட்ராவல்னே சொல்லலாம். இந்த ஒரு போட்டிக்காக நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? கேரமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர என்ன காரணம்? கேரம் வந்து ஃபஸ்ட்டு நான் 3வது படிக்கும் போதுலேருந்து கேரம் விளையாடிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங் கேரம் பற்றி என்னன்னே தெரியாது. எங்கள் அப்பா ஒரு கேரம் பிளேயர், லோகநாதன். அவர் தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி கேரம் விளாடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு கேரமில் ஆர்வம், அதேமாதிரி என்னையும் வந்து ஒரு சாம்பியனாக ஆகணும்னு நினச்சாரு. 3வது படிக்கும் போதுலேருந்து அவர் சொல்லி கொடுத்ததால சரி நம்மளும் அப்பா சொல்கிறாரு கேரம் விளாடுவோன்னு அவர் சொல்லி கொடுக்கவோ தான் எனக்கு ஆர்வம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷமாக கேரம் விளாடிட்டுருக்கேன். 13 வருஷத்தில் இப்போ தான் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன். 13 வருட போராட்டங்கள், ஒரு உலக கோப்பைக்காக விளையாடணுன்றது உங்களுக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இப்போது அச்சீவ் பண்ணி அந்த ஒரு 3 மெடல் வாங்கிட்டு வந்து நம்ம இந்தியாவுக்காக கொடுத்துருக்கீங்க. லைக் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? லைக் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக யார் இருந்தாங்க? எனக்கு வழிகாட்டியாக இருந்தது எங்கள் கோச் மரியா இருதயம், தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன், சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அமுதவாணன் அவங்க. 2வது வந்து எங்கள் வீட்டு ஃபேமிலி எல்லோரும். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் யாருன்னா, நான் வந்து எங்கள் அப்பா 2017 இறந்துட்டார். அந்த டைமில் நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன், ஸ்டீல் பட்டறையில் ஒரு 6 மாதமாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கேரம்லேருந்து ஃபீல்டம் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு கஷ்டம், குடும்ப சூழ்நிலை என்ன பண்ணுறது தெரியாது. அண்ணன் வந்து 11th படிச்சுட்டு இருந்தார். அண்ணனையும் அம்மா ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு போன அண்ணனை அனுப்பிச்சி விட்டாங்க. தம்பி காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்காரு. நான் 10th வரைக்கும் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 3 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டோன்னே அப்பா இறந்துட்டார். அந்த டைமில் என்னால் படிக்கவும் முடியல, வளரவும் முடியல. அந்த டைமில் நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 6 மாதமாக செஞ்சிட்ருக்கும்போது ஒரு ஸ்டேட் மேட்ச் வந்துச்சு. அந்த டைமில் வந்து நித்யராஜன் அவர் கூப்பிட்டு இது மாதிரி ஸ்டேட் மேட்ச் இருக்குது, நீங்கள் விளாட்றீங்களா கேட்டார். எங்ககிட்ட வசதி இல்லை, என்னாலேயும் ஊருக்கு வந்து பணம் கட்ட முடியாது, எங்கள் அம்மாகிட்ட என்னால் கேட்கவும் முடியாது, அதனால் நான் விளாட்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த டைம் வந்து அவர், உனக்கு எல்லா செலவும் நான் பண்ணுறேன், நீங்கள் வெறும் வந்து விளாடுங்க, ஏன்னா வந்து நீங்கள் முன்னாடி நல்லா விளாடுவீங்க, உங்கள் பேரை தான் எல்லோரும் சொல்லுவாங்க, இவ்வளோ நல்லா விளாட்ற பிளேயரை போய் வேலைக்கு அமிச்சா எனக்கு இதாக கஷ்டமாக இருக்கும், அதனால் நீங்கள் விளாடுங்க, தோற்கிறது ஜெயிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணுறேன், நீங்கள் விளாடுங்கன்னு சொல்லி அவர் தான் என்னை ஊக்கப்படுத்தி என்னை மீண்டும் வர வச்சார். அதுக்கப்புறம் தான் லைனாக வந்து நாங்களே தனியாக சிசிஏ அகாடமி ஆரம்பித்து தனியாக இப்போ கோச்சிங் பண்ணி இப்போ வின் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்.
லைக் நீங்கள் அந்த ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு யார் உங்களுக்கு கூட உறுதுணையாக இருந்தது? கூட உறுதுணையாக இருந்தது வந்து எங்கள் ஃபேமிலியும். மெயினாக எங்கள் ஃபேமிலி வந்து உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ நீ விளாடு. மெயினாக எனக்கு கேரம் பிடிக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து காசு இல்லைன்னா தரமாட்டாங்க, நீங்கள் போ தேவையில்ல மேட்ச்சுக்கு அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. எங்கள் அம்மா வந்து நகை வச்சு கூட எனக்கு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து நான் ஒரு மாதிரி இருக்கும்போது நித்யராஜன் அவர் கூப்பிட்டு தான் வந்து உன்னால் முடியும், நீ நல்லா விளாட்ன பொண்ணு, நீ விளாடுன்னு அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறதும் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி சரி சொல்கிறாங்க, நம்ம அதுக்காக நம்ம வந்து நம்ம அவங்க நினைக்கிறாங்க என்னால் முடியும், நம்ம ஏன் நினைக்கக்கூடாது, அதனால் நம்ம அதுக்கப்புறம் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 52 சீனியர் நேஷ்னல் நடந்துச்சு. அந்த மேட்ச் நடக்கும்போது தான் வந்து அது வின் பண்ணதான் வேர்ல்டு கப் செலக்ட் சொல்லிட்டாங்க. அதனால டெல்லிக்கு போயிட்டு டீம்லேயும் வின் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ்லேயும் வின் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு தான். அது வின் பண்ணோம் தான் இந்தியாவுக்கு செலக்ட் ஆனேன் மால்தீவ்ஸ். அங்கே வந்து 1,50,000 கட்டணுன்ட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் வரும் வசதி இல்லை, எப்படி 1,50,000 பெரட்ட போகிறோம் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நிலைமையில் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறது, என்னால் எங்கள் வீட்டில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து 1,50,000 எப்படி கட்ட முடியும், நம்மக்கிட்ட இல்லை. அந்த டைம் வந்து எஸ்டிடி ஆஃபீஸில் போயிட்டு மேகநாத ரெட்டி சாரை போய் பார்த்து அவரு போய் பார்த்து நானும் எங்கள் கோச் மரியா இருதயம் அர்ஜுன் அவார்டு நானும் அவரும் போயிட்டு சார் இந்த மாதிரி வேர்ல்டு கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார் உதயநிதி அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எஸ்டிடி ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட் போட்டோம். அவங்க அடுத்த நாளே சிஎம் சாரையும் உதயநிதி அண்ணனையும் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. சார் இந்த மாதிரி மாலத்தீவு போகிறோன்னு சொன்னோன்னா 1 lakh தருவார்னு நினச்சேன். 1,50,000 கொடுத்தாரு. அவர் கொடுத்த என்கரேஜில் வந்து என்னால் வந்து என்னடா இது 1 lakh கட்டணும்னு சொல்லிட்டாங்களே மாலத்தீவில், நல்ல வேளை சார் கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் கொடுக்கலன்னா என்னால் மாலத்தீவ்ஸ் போய் வின் பண்ணியிருக்க முடியாது. அவர் கொடுக்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டோம், ஏன்னா எப்படி காசு பெரட்ட போகிறேன்னு. அந்த டைமில் சிஎம் சார் உதயநிதி அண்ணன் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, என்கரேஜாக இருந்துச்சு. நம்மளால் போக முடியும், அவ்வளோதான் கேஷ் வந்துச்சு, நம்மளால் வின் பண்ணவும் முடியும். ஏன்னா கேஷ் இல்லாமல் நம்ம தவிச்சிட்டு இருந்த நிலைமையில் இது மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணோன்னா 1 lakh கொடுப்பாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராவே 1,50,000 கொடுத்தோன்னோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே வந்து கேபி சங்கர் சார் திருவற்றூர், அவரும் வந்து இந்த மாதிரி மாலத்தீவு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து இது மாதிரி கூப்பிட்டு எனக்கு 50,000 கொடுத்தாரு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எபினேஷ் சார் அவர் வந்து எங்கள் கிளப்பில் வந்து எங்கள் சிசி அகாடமிக்கு வந்து என்னை என்கரேஜ் பண்ணி என்னை உன்னால் முடியுமா, நீ எனக்கு மரியாதைலாம் பண்ணி அவரும் வந்து என்னை ஊக்கப்படுத்தி எல்லாரும் வந்து என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் உற்சாகப்படுத்தினாங்க. அதுதான் வந்து என்னை மெயினாக வின் பண்ண வச்சுருக்கு. நைஸ் நைஸ். ஒரு தனி மனிதர் உங்களுக்கு பின்னாடி இவ்வளோ ஆட்களோட உழைப்பு இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் சீரியஸாக இந்த அளவுக்கு நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்திருக்கீங்கன்னே சொல்லலாம். லைக் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே, லைக் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, பயிற்சியெலாம் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் போய் கேரம் விளையாட போகிறோம், வின் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும் மெயினாக நினச்சேன். அதே இன்னொன்று வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலை இல்லை, படுக்கவும் இடம் இருக்காது. என் பாதி கப்பே எங்கள் அகாடமியில் வச்சுருக்கேன். எங்கள் வீடை பார்த்திங்கனாலே தெரியும், 2 பேர் மேலே இருக்க முடியாது. நாங்கள் அந்த வீட்டில் 4 பேர் இருக்கோம். எங்கள் அம்மா அப்பத்துலேருந்து சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. நம்ம வின் பண்ணால் தான் இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெருமை சேர்க்க முடியும். அதேமாரி எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலை மாறும். அதனால் வந்து நம்ம மால்தீவ்ஸ் போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஜாலியாக போகிறோம் அந்த எண்ணத்தோடு போகக்கூடாது. நம்ம வின் பண்ணி நம்ம குடும்ப சூழ்நிலை மாறணும், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வின் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு டெய்லி வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, இந்த மாதிரி மால்தீவ்ஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி என்ன பண்ணோம், 22ஆம் தேதி வந்து நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லியில் 24ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் கேம்ப்பு. என்ன பண்ணோம், 22 போயிட்டு 24 தான் இறங்குற. 24லேருந்து 1ஆம் தேதி இருக்கும். 1ஆம் தேதி காலையில் ஃப்ளைட்டு, காலையில் ஏறி மத்தியானம் இறங்கிட்டோம் மால்தீவ்ஸில். 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மேட்ச் இருந்துச்சு. என்ன பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, நம்ம அவ்வளோ தூரம் போனோம், வின் பண்ணணும் அப்படின்னு விடிய காலையில் 4 மணி வந்து கேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் ஒண்டி, யாரும் வரமாட்டாங்க. நான் ஒண்டி மேலே வந்து சாவி இங்கே தான் இருக்கும். வந்து கிளப்பை திறந்துட்டு உக்காஞ்சி நான் பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பேன். காலையில் 4 மணிலேருந்து சாப்பிட்ற டைம் 9:30 மணிக்கு போயிட்டு சாப்பிட்டு மறுபடியும் வந்து 10:30 மணிக்கு வந்துடுவேன். 10:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் விளையாடுவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயிட்டு
மறுபடியும் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு வந்துட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போவேன். இதே தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து எங்கள் வீட்டு ஃபேமிலியும், எங்கள் கிளப்பு பசங்களும், கிளப் பேரண்ட்டு, அதேமாரி நித்யராஜன் எல்லாரும் வந்து நீ வின் பண்ணணும், நீ வின் பண்ணணும்னு நினச்சாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் நம்ம வின் பண்ணக்கூடாது. அதேமாரி நம்மள நம்பி சிஎம் சாரும், உதயநிதி அண்ணனும் காசு கொடுத்து வின் பண்ணிட்டு வருவாங்க. அந்த என்கரேஜ் கொடுத்தாரு. அதனால தான் வந்து மெயினாக வின் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன். லைக் நீங்கள் நினச்ச மாதிரி ஆனால் பெருமை சேர்த்துட்டீங்க. ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நாங்கள் சொல்லியே ஆகணும். இப்போது நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க புது ஆட்கள், உங்களுக்கு அவங்க கூட பழக்கமே இருந்திருக்காது. லைக் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் ஃபுல்லாகவே கேரமில் மட்டும்தான் இருந்திருக்கணும். அதை தவிர்த்து உங்களுக்கே டயர்ட் ஆகும்ல சம்டைம்ஸ். அப்படி உங்களுக்கு ஆகியிருக்கா? ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்போவுமே கேரம்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, உங்களுக்கு இவ்வளோ பேர் உங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க இவ்வளோ தூரம் அப்படின்னும்போது, நீங்கள் அதை தவிர்த்து உங்களுக்கு சிந்தனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் மட்டும்தான் இருந்ததா உங்களுக்கு? ஒரு டைம் வந்து மேட்ச் போட்டுருவாங்க. இந்த டைம் சொல்லிருவாங்க. லிஸ்ட்டு வந்துடும். அப்போ அந்த டைமில் வந்து சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுவேன். இல்லைன்னா எங்கள் அகாடமி நித்யராஜன் அவருக்கு கால் பண்ணேன். 2 பேருக்கும் கால் பண்ணுவேன். கால் பண்ணி ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி இது மாதிரி மேட்ச் போட போகிறாங்க, இன்னும் 10 நிமிஷத்துலன்னுவேன். எங்கள் அம்மா வந்து ரிலாக்ஸாக விளாடு, ஒன்றும் டென்ஷன் இல்லை, உன் கேமை நீங்கள் விளாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் வந்து நீ பாட்டுட்டு விளாடுமா, எந்த டென்ஷன் ஆனாதான் மைண்டு அவங்கக்கிட்ட பேசினாலே வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, எந்த டென்ஷனாக இருக்கிறது கூட கொஞ்சம் நார்மலாக ஆகிடும். சரி ஓகே அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபோனே இதோட சைலண்டில் போட்டுருவேன். ஒரு ரவுண்டுக்கும் வீட்டில் அம்மாக்கிட்ட கால் பண்ணி பேசி, அம்மா வந்து உன்னால் முடியும், என்னை வந்து ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா. அதனால் வந்து அவங்க சொல்லும்போது கொஞ்சம் நார்மலாக எந்த டென்ஷனும் இல்லை. ஒரு டைம் வந்து மேட்ச் இருக்கும்போது ஒரு நிறைய பிளேயர் வந்து இவங்க நல்லா விளாடுவாங்க, அவங்க நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த எந்த எண்ணமும் இல்லை. நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ உழைச்சிருக்கோம். நம்ம உழைப்பை வந்து கேமில் காட்டுவோம். வின் பண்ணுறது வின் பண்ணது அப்புறம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வீட்டில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக விளாடுவேன். எந்த டென்ஷனும் இருக்காது, எதுவும் இருக்காது. மெயினாக வந்து எனக்கு என்னென்னா தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்க்கணும், எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறணும். இது 3ம் தான் நினச்சேன் தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை எனக்கு. என்னை நம்பின எல்லோரும் வந்து என் மேலே எல்லாருமே நம்பிக்கை வச்சாங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் நம்ம உடச்சிடக்கூடாது, நம்ம வின் பண்ணால் தான் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணேன். லைக் இப்போது கீர்த்தனாவுக்கு இப்போ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் நீங்கள் இந்த கேரம் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதில் உங்களுக்கு ஃபேவரட் ஷாட் அண்ட் சிக்னேச்சர் மூவ்னு ஏதாவது இருக்கா? ஃபேவரட் ஷாட்லாம் நிறைய இருக்குது. ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்னா எப்படி சொல்கிறதுனா, கட் வச்சுட்டு எடுப்பாங்க, டபுள் வச்சுட்டு எடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எனக்கு எப்படி வச்சு அடிக்கணும்னு தெரியும். அதேமாரி மற்ற பசங்க வந்து கேட்கும் போதும் இந்த மாதிரி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஷாட்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஓகே. லைக் நீங்கள் இப்போது உங்களுக்கு ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்க கூட நீங்கள் நிறைய பேட்டில்ஸ் விளையாடி இருப்பீங்கள்ல. ஸோ அவங்க ஒரு ஸ்டைல் ஆஃப் வேல அப்ரோச் பண்ணி லைக் அவங்களுடைய மூவ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஓ இது நம்மளுக்கு புதுசாக இருக்கே, நம்ம இது ட்ரை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, நினச்சிருக்கீங்களா, அது கற்றுட்ருக்கீங்களா நீங்கள்? இல்லை அப்படிலாம் நினைக்கல. பாதி பேர் வந்து சிசரில் விளாட்னாங்க. ஓகே. அது வந்து அந்த டைமில் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் யோசித்தேன், சிசர்லலாம் கேட்டிருக்கேன் நான், சிசரில் நிறைய பேர் விளாடுவாங்கன்னு. ஆனால் வந்து இந்த மேட்ச்சில் தான் வேர்ல்டு கப் மேட்ச்சில் தான் பார்த்தேன், சிசரில் எல்லோரும் நல்லா விளாண்டாங்க. இருந்தாலும் ஒரு டைம் நான் யோசித்தேன், சிசரில் விளாட்றது அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை, நார்மலில் தான். ஏன்னா சிசரில் விளாட்னா லாங் காயின்லாம் போட முடியாது, அது எனக்கே தெரியும். நம்ம நார்மல் ஃபிங்கர்லேயே விளாட்னாலே நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பேன். ஓகே. இந்தியாவுக்காக போயிட்டு விளையாடி ஒரு நம்மளுக்காக 1 2 இல்லை 3 மெடல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. லைக் அங்கே நீங்கள் கேம் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது கீர்த்தனா அப்படின்னு அப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருந்துச்சு? நீங்கள் என்ன யோசிச்சிங்க? ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க நீங்கள் வின் பண்ணுன்னு சொன்ன உடனே? ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் கோச் மரியா இருதயம் அர்ஜுன் அவார்டு அவர்கிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து நித்யராஜன் அவர் வந்து நான் உடஞ்சிருக்கிற டைமில் என்னை வந்து அவர் தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தால் என்னை ஸ்டாப் பண்ணி என்னை அவரும் தூக்கி விட்டார். அதனால் அவருக்கும் ஒரு கால் பண்ணி
நான் வின் பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு ஆல்ரெடி இது மேட்ச்லாம் வந்து லைவில் தான் போட்டாங்க. நான் வின் பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வின் பண்ணணும். என் வீட்டு ஃபேமிலி எல்லாம் அழுந்துட்டாங்க. என் கிளப்பில் இருக்கிற அவரும் அழுந்துட்டார் நித்யராஜன். எல்லாம் என் கிளப்பு பசங்க எல்லாருமே வந்து, "அக்கா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கக்கா. நீங்கள் உங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நீங்கள் மேலே வந்திருக்கீங்க. அதை மாதிரி நாங்களும் வரணும்க்கா" அப்படின்னேன். "கண்டிப்பாக நீங்களும் வரணும்" அப்படி எல்லாரும் நான் நான் வந்து மெயினாக வந்து யார் எல்லாரும் வந்து சொல்லுவாங்க வின் பண்ணணும். ஏன்னா வந்து நான் மெயினாக என்ன நினச்சேன்னா, நம்ம மேலே இவ்வளோ பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம மெயினாக உடைக்கக்கூடாது. நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நான் வின் பண்ணணும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த எங்கள் அப்பா 2017 இறந்துட்டாரு. ஆனால் ஸ்டார்டிங் எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் இந்த வின் பண்ணணும் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு நினச்சாரு. நான் அதேமாரி வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டேன். ஆனால் அவர்கிட்ட என்னால் சொல்ல தான் முடியல. அதுமாரி வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து லோகநாதன் கீர்த்தனா கூப்பிடும்போதே எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அழுகை வந்துருச்சு. என்னால் அந்த டைமில் என்ன பேசணும்னு தெரியல. ஆனால் அந்த டைம் வந்து எங்கள் அப்பா இருந்திருந்தான்னா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இங்கேயே என் பக்கத்துலேயே உட்காந்துன்னு கூட பேசியிருப்பார். ஏன்னா அவருக்கு நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. அதேமாரி வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டேன். நைஸ் நைஸ். அப்பாவுடைய நேமை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னே சொல்லலாம். லைக் இப்போது நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு உங்கள் அகாடமியில் நிறைய ஆட்கள் விளையாடிட்டு இருக்காங்க நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன மாதிரியான ஹெல்ப்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்துட்டு நான் ஒண்டி விளாடிட்டு அப்படின்னு போகமாட்டேன். என் கிளப்பில் இருக்கிற பசங்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாருக்கும் வந்து இப்படி இப்படி விளாடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவேன். அதேமாரி இந்த வாட்டி இந்த கிளப்பில் நான் வின் பண்ணியிருக்கேன். நானே வின் பண்ணணுன்னு அந்த எண்ணம் எனக்கு இல்லை. அடுத்த மாதிரி என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்க இன்னும் இந்த கிளப்பில் இருக்காங்க. இந்த வாட்டி நான் வின் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி பாய்ஸோ கேர்ள்ஸோ ஆனால் நீங்கள் வின் பண்ணணும். இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சனோ அந்த கஷ்டத்தை நீங்கள் போட்டு உழைச்சிங்கன்னா நீங்களும் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகலாம். உங்கள் குடும்ப சூழ்நிலையை நினச்சிக்கோங்க. உங்களை யார் யார் நம்புகிறாங்களோ அவங்க நம்பிக்கையெல்லாம் வந்து ஒரு வச்சுக்கோங்க மெயினில். அதெல்லாம் வச்சுன்னு விளாட்னா தான் வின் பண்ண முடியுமே. நான் 13 வருஷமாக விளாடி இப்போ தான் வின் பண்ணியிருக்கேன்னா, ஆனால் எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ இது இருக்கும். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து நிறைய மேட்சஸ் நகை வச்சு தரும்போது எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும். எங்கள் வீட்டில் அவ்வளோலாம் என்னை என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இப்படி வின் பண்ண வச்சுருக்காங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலையும் உங்கள் கிளப்பில் இருக்கிற பசங்களும் அதெல்லாம் வந்து மெயினில் வச்சுக்கின்னு நீங்கள் விளாடுங்க. நீங்களும் உங்களாலேயும் சாதிக்க முடியும். ஒருத்தர் எல்லாராலையும் சாதிக்க முடியும். ஆனால் வந்து அந்த உழைப்பு வந்து நீங்கள் தான் பண்ணணும். என்னால் சொல்ல தான் முடியும் தவிர நீங்கள் தான் விளாடி வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரொம்பவே அழகாகவே சொன்னீங்க. கிட்டத்தட்ட 13 வருஷங்களா நீங்கள் கேரம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒரு நாள் இந்த கேரம் கிட்ட உங்ககிட்ட பேசுதுன்னா என்ன கேட்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிருப்பேன்னா, உங்களால் தான் நான் வின் பண்ணேன். இந்த போர்டு நீங்கள் அந்த பேசுறது எப்படின்னு சொல்ல முடியல என்னால். மெயினாக போர்டு என்கிட்ட பேசியிருந்தா, உங்களால் தான் நான் வின் பண்ணேன். ஆனால் நான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் போர்டுக்கு மெயினாக மரியாதை கொடுப்பேன். ஏன்னா எந்த போர்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா வந்து இதுக்கு மரியாதை கொடுத்தா தான் நம்மளால் போய் வின் பண்ண முடியும். நம்ம அனாவசியமாக போர்டை இது பண்ணால் போர்டும் கை கொடுக்காது. அதனால வந்து நான் எப்போவுமே போர்டில் உட்காந்தேன்னா போர்டுக்கு தொட்டு கும்பிட்டு தான் நான் உட்காந்து விளாடுவேன். ஏன்னா வந்து இப்போ போர்டு என்கிட்ட சொன்னேன்னா உங்களால் தான் இப்போ நான் வேர்ல்டு சாம்பியனாக இருக்கேன்னு மெயினாக சொல்லியிருப்பேன். ரொம்ப சூப்பராக சொல்லிட்டீங்க. லைக் இப்போது எல்லாருக்குமே ஒரு பிளேயராக இருக்கும்போது இந்தியாவுக்காக விளையாடணும், அட்லீஸ்ட் ஒரு மெடலாச்சும் நம்ம இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1, 2 இல்லை 3 விருது வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஃப்யூச்சர் கோல்ஸ் என்னவா வச்சுருக்கீங்க? இன்னும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்காக விளாட போகிறேன்னு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றது. அதேமாரி வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றோம் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த டிஷர்ட் போடும்போதே ஒரு பவர் வந்த மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளே, இந்தியா டிஷர்ட் அப்படின்னு. எல்லோரும் வந்து இந்தியா பிளேயர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி இப்போ வின் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தும் வேர்ல்டு கப்பும் இருக்கும். லைனாக வரும் வேர்ல்டு கப் மேட்ச்சு. அர்ஜுன் அவார்டு மாதிரி வாங்கணும் என் கோச் மாதிரி. வின் பண்ணி அர்ஜுன் அவார்டு வாங்கணும். ஏன்னா அவரும் அர்ஜுன் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. நானும் வந்து வின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவேன் அர்ஜுன் அவார்டு. நிச்சயமாக நீங்கள்
இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஒரு விஷயத்துக்காக நீங்கள் 13 வருஷமாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த அர்ஜுனா விருது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தனா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஈஸியாக உங்களை விட்டுற மாட்டோம். ஸோ எங்கள் பிரியோ டிவி சார்பாக உங்களுக்கு ஒரு ஆனர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ பிரியோ டிவியின் விமன் அச்சீவர் அவார்டு இது உங்களுக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.